ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரமத்து ஸ்ரீ அன்னையை நம்ம தெரிஞ்ச உடனே அவங்களை எப்படி வழிபடுறது அப்படின்னு தான் நமக்கு ஒரு கேள்வி. சாதாரணமான ஒரு தமிழ் மரபில் வந்த ஒரு பக்தர்களுக்கு அந்த மாதிரி கேள்வி தான் எழும். ஆனால் அன்னை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்னை வழிபடுறதை நான் விரும்பலை, நான் இங்கே ஒரு வேலை செய்யறதுக்காக, இறைவனுடைய வேலையை செய்வதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னென்னா அன்னை தன்னை வழிபடுறதை விரும்பலை. ஆனால் ஸ்ரீ அரவிந்தர் தன்னுடைய பூரண யோகத்திற்கு ஒரு விழைபவர்களுக்கும் இந்த பூமியை தயார் பண்ணுவதற்கும் ஏற்படுத்தின ஒரு ஆன்மீக ஸ்தாபனம் ஸ்ரீ அன்னைங்கிறது. ஸ்ரீ கர்மயோகி அவர்கள் தன்னுடைய நூல்களில் அன்னையை பற்றி குறிப்பிடும்போது செயல் தெய்வம்னு குறிப்பிடுறார். இடையராத செயல்படக்கூடிய சக்தின்னு எழுதியிருக்கார். அப்போ அந்த வகையில எந்த மாதிரி இருந்தா அது செயல்படுங்கிற விதத்தை சொல்லிட்டு வரும்பொழுது ஒழுங்கு, சுத்தம், இதெல்லாம் மாதிரியான வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெறிகளை அன்பர்கள் வழிபாடுங்கிற தலைப்புல ஒரு பட்டியலே கொடுத்துருக்கேன். அந்த வகையில சுத்தம், ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு நெறிய இயல்பா வாழ்க்கையில பின்பற்றும் பொழுது நடந்த ஒரு அனுபவ பதிவு தான் இந்த பதிவு. ஒரு அன்பர் அவர் சாமில்னு சொல்லக்கூடிய மரம் அறுக்கிற தொழிலகத்தை வச்சிருக்காரு. அவர் மரம் அறுக்கிற போது பெருசும் சிறிதுமா துண்டுகள் விழுறது வழக்கம் நம்ம பார்த்துருப்போம். ஒரு சைஸுக்கு கட் பண்ணும்போது அது மிகுதியா இருக்கக்கூடிய துண்டுகள் விழும். இப்போ அன்னை சுத்தம், ஒழுங்கு அப்படிங்கிற முறைகளை சத்தையா பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறத தீவிரமா எடுத்துக்கொண்ட அன்பர் அவர். அப்போ அப்படி எஞ்சின மிகுதியாக அந்த ரிமைண்டராக இருந்த மரத்துண்டுகள் எல்லாம் அசால்ட்டடாக இருக்குன்னா என்ன மரம், தேக்கு மரமாக இருக்கலாம், பூவரச மரமாக இருக்கலாம், வேப்ப மரமாக இருக்கலாம், கருவேல மரமாக இருக்கலாம், இதெல்லாம் கலந்து இருக்க மாதிரி இருக்குன்னு அந்த சாமியில் நிர்வகிக்கக்கூடிய மகன் அப்பாட்ட கேட்ட பொழுது இதை தரம் பிரித்து சைஸ் வாரியா, மரம் வாரியா தரம் பிரித்து வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவர் வெளி வேலைக்காக போயிட்டார். அப்படி செஞ்ச போது என்னன்னா அவங்க நினைச்சதை விட அதிகமான மரத்துண்டுகள் இந்த மரத்தூளோட கலந்து அந்த ஸ்கிராப்னு சொல்லக்கூடிய இடத்துலேருந்து எடுக்கும் பொழுது மண், மரத்தூள் எல்லாம் கலந்து இருக்கும்போது அதை எடுத்து அதை உள்ளேருந்து எடுத்து சுத்தம் பண்ணி தரம் வாரியா, சைஸ் வாரியா, மரம் வாரியா, தேக்கு மரம், பூவரச மரம் அதுங்க பிரித்து தனியாக அடுக்கி வச்சாங்க. அடுக்கி வச்ச உடனே இவர் வெளியில் போயிட்டு வந்த அப்பா திரும்பி பணியகத்துக்கு வந்த உடனே அவர் மகன் சொன்னது அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. நீங்கள் சொன்னபடி அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் அதில் பார்த்தா அந்த மரத்தூளை க்ளீன் பண்ண இன்னும் நிறைய துண்டுகள், மரத்துண்டுகள் இருந்தது. அந்த பீசஸ்லாம் தரம் மாதிரியாக பிரித்து அடுக்கி வச்சு முடித்த உடனே பார்த்தா 3 பேர் வந்தாங்க. என்ன வேணும்னு கேட்டதுக்கு நாங்கள் அடித்து வச்சிருக்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி மரத்துண்டு தான் வேணும், இதை தான் நாங்கள் தேடி வந்தோம்னு சொல்லி அப்படியே விலை பேசிட்டு போயிட்டாங்க. அப்படின்னு விலையும் பார்த்தா அவங்க எதிர்பார்க்காத ஒரு விலை, ஸ்கிராப்புக்கு இருக்கக்கூடிய விலை இல்லாமல் மரம் வாங்கினா என்ன விலை கொடுப்பாங்களோ அவங்களுடைய தேவை பூர்த்தி ஆகிற மாதிரி இருந்ததுனால ஸ்கிராப்பாக இருந்தாலும் அன்னையோட முறைப்படி அதை ஒழுங்காக சுத்தம் பண்ணி அடுக்கி வச்ச உடனே அந்த பொருள் தானே யாருக்கு தேவைப்படுமோ அதனை வாங்குபவர்களை அழைத்து கொண்டு நல்ல விலைக்கு தந்ததை அனுபவமாக அந்த மலர்ந்த ஜீவியம்ங்கிற ஒரு மாத இதழில் பிப்ரவரி மாதம் 2015 வெளிவந்த ஒரு அனுபவ பதிவு. அதனால் அந்த சுத்தம்ங்கிறது அதனுடைய வேலையை அது செய்யும். சுத்தம்ங்கிறது ஒரு வகையில் பார்த்தா ஆன்மீக கண்ணோட்டத்தின்படி பார்த்தா கவனம் செலுத்துறதுன்னு ஆகிடுது. அந்த பொருளுக்குரிய கவனத்தை செலுத்தும் பொழுது அது மகிழ்ந்து அதற்குள்ள பலனை கொடுக்குங்கிறது இந்த அனுபவம் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக நமக்கு படுது. இந்த அனுபவத்தில் பார்த்த மாதிரி நம்மளுடைய வீட்டில் நம்மால் முடிந்த பொழுது தேவையான பொருள், தேவையில்லாத பொருள் அப்படின்னு தரம் பிரித்து கொஞ்சம் சிலதெல்லாம் நம்ம பார்த்தோன்னா நமக்கே தெரியாமல் வாங்கி வச்சுருப்போம், பயன்படுத்த மறந்துருப்போம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வரும். இதெல்லாம் என்னென்னா நம்ம புறத்தில் ஒழுங்கையும் சுத்தத்தையும் செய்து வரும் பொழுது அகமும் அதுக்கேற்ற மாதிரி மாறும். அன்னை சொன்ன ஆன்மீக கருத்தின்படி அப்போ நம்முடைய வாழ்க்கைங்கிறது அடுத்த கட்டத்துக்கு போகும்படியான ஒரு நிலை ஏற்படும்.